திரு மணி அப்படிதானா? இது நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள். அதை திரு விஜய் ரொம்ப கவனமாக நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொள்கிறார். அப்படிதான் அதை பார்க்கணுமா? இல்லை, ரெண்டு ஆங்கிள், ரெண்டு பிரச்சனை. ஜனநாயகன் பிரச்சனை வேறு, சிபிஐ என்கொயரி வேறு. ஜனநாயகனில் கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தோட தலையீடு இருக்கிறது என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். எத்தனை படத்தை எதிர்க்கிறதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இறங்கியிருக்கார். கேவியட் மனு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டில் சொலிசிட்டர் ஜெனரல் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் துஷார் மேத்தா வந்து இறங்குறார். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்த உடனே விரைந்து ஓடி அரசு வழக்கறிஞர் பெஞ்சில் முறையிடுறார். அவ்வளோ விரைவாக மத்திய அரசு செயல்பட்டதாக தெரியல நமக்கு. ஸோ அந்த படத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒரு திரைப்படத்துக்கு எதிராக மத்திய அரசு வந்து இவ்வளவு விரைவாக ஆக்ஷன்ஸ் எடுத்த எனக்கு தெரிஞ்சு இல்லை. அஃப்கோர்ஸ் பல படங்கள் சிக்கலில் மாட்டியிருக்கு. இவ்வளவு விரைவாக வந்து லைட்னிங் ஸ்பீடில் வந்து உசேன் போல்ட்டோட வேகத்தை மிஞ்சுற அளவுக்கு மத்திய அரசு வழக்கறிஞர்களும் மத்திய அரசும் செயல்படுது. இதில் அந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த திரைப்படம் வெளியாக வரக்கூடாதுன்றது ஒரு நெருக்கடி வந்து உண்டாக்கப்படுகிறது என்பது உண்மை. அது இது இவற்றில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறான பார்வை தான் நான் பார்க்குறேன். அப்படி ஐசோலேட்டாக நம்ம பார்க்க முடியாது. பட் சிபிஐ என்கொயரி வேறு. இது ப்ராசஸ். இது வந்து அவர் அழைக்காமல் விசாரணையை முடிக்க முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டு அண்டு ஒரு எஸ்ஐடி வந்து அதை மானிட்டர் பண்ணுது. டபுள் செக் இருக்குது. அவ்வளவு சுலபமாக வந்து இந்த வழக்கில் தவறே செய்யாத ஒருவர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுவதோ அல்லது தவறு செய்த ஒருவர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறாமல் போவதோ நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். அங்கே எதையுமே நம்ப மாட்டோம்னா அவர்களிடம் நாம் பேசி பலனில்லை. சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் 2 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்கில் அவங்களையும் நியமிச்சிருக்காங்க. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அவ்வளோ சுலபமாக குற்றம் செய்தவர்கள் தப்புவதோ அல்லது நிரபராதிகள் குற்றப்பத்திரிகை இடம்பெறுவதோ நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சார்பு நிலைனால ஒருவேளை இந்த சந்தேகம் வரலாம். இல்லை, அதுக்கு நான் அது நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும் கார்த்திகேயன். இல்லைன்னா அது அப்படியே என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே வந்து விஜய் அவருடைய பயணத்தை தான் பார்த்தோமே ஒழிய இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தின் பொழுது இங்கே ஏடிஜி எல்என்டோவா இருந்த டேவிட்சன் தேவாசிரிவாதம் அவர் இன்று அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு இதே நாளில் அவர் அங்கே இருக்கார். அதை தவிர வேறு ஒரு அதிகாரியும் அங்கே இருக்கிறார் என்கிறார். ஏன்னா இங்கே வந்த புதுசிலே அந்த விசாரணை வந்த பொழுது திரும்ப அந்த எஸ்ஐடியும் சிபிஐயும் வந்து ஈரோடு கலெக்டரையும் எஸ்பியையும் பல மணி நேரங்கள் அவர்கள் வந்து விசாரித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த குறுகிய பாதையில் அந்த நேரோ பேசேஜில் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம். மொத்த விவர கவனமும் இப்போ விஜய் பக்கம் திரும்புது. மாநில அரசோட பங்கு என்ன? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அனுமதி கொடுக்க வேண்டியது வந்து மாநில அரசு தான். ஈரோடு கலெக்டரும் எஸ்பியும் தான் வந்து அதுக்கு பொறுப்பு. இதற்கு முன்பு அவர் நடத்திய 5 பொதுக்கூட்டங்களில் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ட்ராஜடி வந்து நிகழ காத்திருந்த ஒன்று. மற்ற ஊரில் நடக்காதான் அதிசயம் மொழி. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, வருத்தப்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி டேவிட்சன் அவர்கள் அங்கே போயிருப்பதும் விசாரணை இவரிடம் 7 மணி நேரம் நடந்தது. அந்த தரப்பில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இப்போ ஷாம் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், ஏசிபி விசாரிக்கிறார். எனக்கு அது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது ஷாம் கிட்ட வந்து இது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் ஏசிபி விசாரிக்குதுன்னு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது டைரக்டரோட ப்ரோராகட்டிவ். இவையெல்லாம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ். சிபிஐ இஸ் ஒன் என்டிட்டி. என்ன நடந்தது, அவர் என்ன சொன்னாருன்றது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் சார் சொன்னார். அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதோட கண்டென்ட்ஸ் என்ன கன்க்ளூட் பண்றாங்க சிபிஐ. ஆனா பொலிட்டிக்கலா இது 2 ஆங்கிள் பார்க்கிறோம்ல. அடுத்து தமிழ்நாட்டில் நாங்க வளரணும், நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும், எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடணும், திமுக வெர்சஸ் பாஜகவா வரணும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு வரணும் அப்படின்னு செயல்படக்கூடிய பாஜக திரு விஜய போட்டியாளராக பார்த்து அவருடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்களா? அது ஒரு ஆங்கிள். இல்லை திரு விஜய்க்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி கொடுப்பதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுக போகலைன்னா கூட பரவாயில்ல, அது விஜய்க்கு போகட்டும் அப்படின்ற ஒரு அனுகூலத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய முயற்சியா? இதுதான் இல்லை ரெண்டாவது சொல்றது பேசப்பட்டு. இல்லை ரெண்டாவது சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்பிரசி தியரி தான். அது ஒரு காக் அண்ட் புல் ஸ்டோரி தான். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். நிச்சயமாக வந்து இப்போ நடப்பதை வைத்து பார்க்கும்பொழுது முதல்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம். சமீபத்திய சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது பிஜேபி வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இது வந்து இந்த நெருக்கடி எல்லாம் வந்து அரசியல் அது எப்படி வேணா இருக்கலாம். தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். ஏன்னா அவர் வந்து இங்கே முதல்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னொன்று, யார் ஒருத்தருமே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியானதில்லை. இப்போ ஷாம் அவங்க பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டது, அந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்லாம் எனக்கு தெரியும். யார் ஒருத்தருமே
அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா, ஃபார் தட் மேட்டர் எனி போலீஸ் என்கொயரி, அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். முதல்ல உங்கள் ஈகோ அங்கே அடி வாங்கும். முதல்ல விசாரணை அதிகாரிகள் உங்கள் ஈகோவை ஸ்மாஷ் பண்ணுவாங்க. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் சிபிஐ விசாரணைக்கு ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி போயிட்டு வரேன் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளன்ற மாதிரிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அது ரொம்ப துன்பியல் விவகாரம் தான். அது யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையிலேயே நம்ம இதை பார்க்கணும். இது வந்து விஜய்க்கு ஒரு டெஸ்டிங் டைம் தான். இன்னொரு பக்கம் அவருடைய படம் இல்லை, ஏன் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்குது அரசியல் ரீதியா வந்து அவர் இன்றைக்கு வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் அவர் வந்து அவர்கள் நினைத்ததை ஏதோ ஒன்றை செய்ய மறுத்திருக்கிறார் அல்லது மறுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. கரூர் இன்சிடென்ட்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அரெஸ்ட் கூட இது வரைக்கும் இல்லை. சிபிஐ வந்து ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர், நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் நாட் அ சிங்கிள் அரெஸ்ட். உங்களுக்கு ஆந்திராவில் அந்த அல்லு அர்ஜுனா இன்சிடென்ட்ல தெரியும், ஒரு டெத்துன்னு நினைக்கிறேன். அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது 2 நாளில் 3 நாளில் பெயிலில் வரீங்கனாலும் இமிடியேட்டாக லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. பாபர் மஸ்ஜித் இடிச்சப்ப அடுத்த நாள் காலையில் அத்வானி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்படிதான் நாடு முழுவதுமே அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல 3 மாதங்கள் ஆக போகுது, 4 மாதம் ஆக போகுது. ஒரு அரெஸ்ட் கூட இல்லை இது வரைக்கும். 41 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? அது கோர் இஷ்யூ கார்த்திகே. நம்ம திரும்ப இதை சுற்றி வரோம் நம்ம. அதாவது இதுக்கு விஜய் அங்கே போவாரா, இங்கே வருவாரா, யாரு பொறுப்பு, வந்து இந்த கூட்டணிக்கு போவாரா, அந்த செத்து போன 41 உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது? அவர் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல. வெளிப்படையா அவர் வந்து ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால லீகல் பைண்டிங் வந்துடும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த குறைஞ்சபட்ச இது கூட அவரிடம் இல்லை. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. பொலிட்டிக்கல் ரேலியில் முதன்முறையாக நடந்தது. மகாமகம் சொன்னாங்க. மகாமகம் வந்து ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஒரு அரசியல் நிகழ்வில் இவ்வளோ பேர் கொல்லப்படுவது என்பது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில். ஏன்னா அரசியல் கூட்டம் என்பது ஓரளவுக்கு கட்டுப்படும் யாருக்காவது. அப்போ என்ன நடந்திருக்கு? இன்ன வரைக்கும் ஏன் ஒரு அரெஸ்ட் கூட இல்லை? அதுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுக்க இல்ல அது பொலிட்டிக்கல் நேச்சர். விஜய பிஜேபி இப்ப அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புது. அவங்க ஒன்றும் இப்ப விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குதான் நான் நினைக்கல. இந்த அவரை வந்து நம்ம வந்து அவருக்கு நிறைய டார்ச்சர் பண்ணோம்னா அவர் அட்வான்டேஜ்னு சொன்னார்ல ஷியாம் சார். இல்லைங்க தான் அட்வான்டேஜ்னு சொன்னார் இல்லையா? இல்ல கார்த்திகேயன், அந்த விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேணான்ற. இன்னைக்கு பிஜேபி விஜய்க்கு எதிராக நிக்குது. இவ்வளவு நெருக்கடிகளும் ஒருத்தருக்கு வந்து சாதாரணமானது இல்லைங்க. ஒரு நடிகனுக்கு வந்து அவனோட படம் நடிச்சு 500 கோடியில் வந்த படம் வெளியில வரலன்னா பணம் யார் போட்டாலுமே அது ஒரு நெருக்கடி. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் யாராக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு அவர் பெரிய பிரச்சனையில் சிக்கலில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது அவராகவே தேடிக்கிட்டது. இன்னைக்கு சட்டம் தான் கடுமையாக செய்து விஜய் விசாரணைக்கு அழைக்காட்டி தான் நம்ம கேட்கணும். விஜய் விசாரணைக்கு அழைக்காம குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவே முடியாது. அதுவும் இது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் என்கொயரி. அப்படி இருக்கும்போது ப்ராசஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம ஹேஷியங்களின் அடிப்படையில் நமக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆங்கிள் நம்ம பேசுறோம். அவ்வளவுதான். ஷியாம் சார், இல்லை ஏசிபி 2 தாங்க. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இதுலேயே அது இருக்குது. கேள்வி என்னன்னா ஏசிபி 1, 2, 3 3 வந்து நம்மகிட்டே இருக்கு, சென்னையிலே இருக்கு. அப்போ டெல்லிக்கு அழைக்கும் போது தான் இந்த கேள்வி வருது. ஆனால் விஜய் அல்லது மற்றவர்கள் வந்து விட்னஸ் அடிப்படையில் அழைக்கப்பட்டார்கள். ஒரு அரெஸ்ட் நடந்துருச்சு. அது யாருன்னா மதியழகன். யார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கரூர் டவுன் போலீஸு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் பெயிலில் தான் இப்போ இருக்கிறாரு. மீதி 2 பேர் வந்து அவங்க முன்ஜாமீன் கேட்டு பலதரப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதாவது புஷி ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும். அதனால அரெஸ்ட் வந்து சிபிஐ ஏன் பண்ணலை அப்படின்னா அது ஜஸ்ட் திருப்பி இன்னொரு வாட்டி இந்த பழைய எஃப்ஐஆரை ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பழைய எஃப்ஐஆரில் 3 பேரில் ஒருத்தர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகிட்டாரு. 2 பேரும் ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது சிபிஐ வந்து இன்னொரு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியரி வந்து 2ங்க. கான்ஸ்பிரசி அது திமுக தான் செஞ்சிருச்சு, செந்தில் பாலாஜி தான் செஞ்சுட்டாரு, இது ஒரு தியரி. நெக்லிஜென்ஸ் அது இன்னொரு தியரி. நெக்லிஜென்ஸ் தியரி நிற்கும். என்ன காரணம்னா அஜாக்கிரதையாக மரணங்களை ஏற்படுத்துது. அது விஜய் தரப்புக்கும் பொருந்தும். ஒருவேளை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவ்வளவு கூட்டம் கொடுத்து நீங்க ஏன் தடுக்கல, ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. சிபிஐ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நியூட்ரலா பிளே பண்ணிடும் சார்ஜ் ஷீட்ல. அப்புறம் வந்து நீங்க சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணி பெட்டிஷன் போட்டு எப்போ வந்து வழக்கு விசாரணைக்கு வரும்? அடுத்த வருஷம் வருதா, அதுக்கு அடுத்த வருஷம் வருதா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வருவாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா பிஜேபி விஜயை எதிர்க்குதுங்க. அப்ப விஜய்க்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி கிடைக்கும். அது திமுக வாக்கு வங்கி தானே. அதுல ஒரு பகுதி விஜய்க்கு போட்டுமே, எங்களுக்கு என்ன நஷ்டம்? இந்த கேள்வி. அதுலதான் ஒரு கேள்வி சார்.
பிஜேபி விஜய் எதிர்க்குதுன்னு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா அது அறுவடை பண்றதுக்கு விஜய் பாஜகவை எதிர்க்கணும்ல. விஜய் வந்து எப்ப எதிர்ப்பாருன்னா பெருமாள் மணி சொல்ற மாதிரி தான், எப்ப எதிர்க்கணுமோ அப்போ தேர்தலை ஒட்டி. இப்பவே ஏத்தா வந்து அவருக்கு ட்ரபிள்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மேற்கொண்டு. அடி வாங்கும் போது அழுதாதானே எஃபெக்டா இருக்கும். அடி வாங்கும் போது அழுதாதானே அழலாம், இல்ல அடி வாங்குறத நினைச்சும் பின்னாடி அழலாம். ஓ, சொல்லியும் அழலாம். இது வந்து அரசியல் தானுங்க சார். இப்படி பாருங்க, பொதுவாக வந்து எந்த நிகழ்ச்சியும் தனியானது அல்ல இல்லையா? எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒன்றோட தொடக்கம் இல்லைன்னா முடிவு. பெருமாள் மணியை தவிர அவரை இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அவர் எல்லாமே இது தனித்தனி சம்பவங்கள் தர, அதனால நம்மளோட அவர் ஒத்து வர மாட்டார். எல்லா நிகழ்ச்சியும் ஏதோ ஒன்னோட தொடர்புடையது. பெருமாள் மணியை அதை ஒத்துக்குவாரு, ஏன்னா அவருக்கு ஜோதிடத்துல அவ்வளவு பெரிய எவ்வளவோ மன்றாடி பார்த்துட்டு ஒத்துக்க மாட்டேன்றாரு அவர். அதனாலதான் சொல்றேன், கூட்டணி உறவுக்கும் கூட்டணி தொடர்புக்கு இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? கூட்டணி உறவு வேற, கூட்டணி தொடர்பு வேற. அப்போ தொடர்பு வச்சுக்கலாம், அண்டர்ஹேண்டா தொடர்பு வச்சுக்கலாங்க. வீக் கேண்டிடேட்டை போடுற எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணும்? நமக்கு எதிராக ஏதோ ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு வீக் கேண்டிடேட் போட்டு விட்டுருவாங்க. செந்திலுக்கு நல்லாவே தெரியும் அந்த சிஸ்டம், அது வேற. ஆனால் இப்போ வந்து களம் வந்து பிரிஞ்சு இருக்குல்ல, அப்போ சீமானையும் விஜயை நீங்க ஏன் ஒத்தே பார்க்க மாட்டேன்றீங்க? சீமானே இதே தானே, திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, எல்லாத்தையும் எதிர்க்கிறேன் என்னைய தவிர, இதான சீமான் நிலைப்பாடு. அப்போ விஜய் வந்து வெறுமனே திமுக மட்டும் எதிர்க்கிறாரு, மற்றவங்களை பத்தி எதுவுமே டச் பண்ண மாட்டேன்றாரு. அந்த இடம் தான் இதுல வந்து நமக்கு சந்தேகமா இருக்கு. சரி.